إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை ஆணாகவும் பெண்ணாகவும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்குரிய வாழ்க்கை துணையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிம்மதியை தேடும் இடமாக அல்லாஹ் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், وَخَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைகளிடம் இருந்து நிம்மதி பெறுவதற்காக அவன் உங்களிலிருந்தே உங்களுக்குரிய மனைவியரை வாழ்க்கை துணைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. உங்களுக்கு மத்தியில், கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில், ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். இன்ன ஃபீ ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு எண்ணற்ற சான்றுகள் இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் ஜவுஜ், ஜவுஜா. ஜவுஜ் என்று சொன்னால் ஜோடி, ஜவுஜா என்று சொன்னால் அதற்கும் ஜோடி என்றுதான் பொருள். ஒரு கணவனுக்கு எல்லா விதத்திலும் அவனுடைய வாழ்க்கையில் துணை நிற்கக்கூடிய பெண்ணுக்குத்தான், ஒரு மூமினான கணவனுக்கு எல்லா விதத்திலும் அவனுக்கு நிகராக அவனுக்கு துணையாக வாழக்கூடிய பெண்ணுக்குத்தான் ஜவுஜத் என்று சொல்லப்படும். அதுபோன்ற ஒரு மனைவிக்கு சிறந்த கணவனாக இம்மை மறுமைக்கு வெற்றிக்கு வழிகாட்டக்கூடியவனாக வாழக்கூடிய ஆணுக்கு தான் ஜவுஜ் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். ஜவுஜ் என்று சொன்னாலே ஜோடி என்று பொருள், ஜோடி பொருத்தம் என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணுக்கு துணையாக அல்லாஹ் பெண்ணை படைத்திருக்கின்றான். எதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான்? லி தஸ்குனு இலைஹா என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த வாழ்க்கை துணையில் அவன் நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக. ஒருவரோடு வாழ்தல் என்பது வேறு, ஒருவரில் வாழ்தல் என்பது வேறு. ஒருவரோடு வாழ்தல் என்றால் என்ன அர்த்தம்? சிலர் வெளிநாடுகளிலே பல்லாண்டுகள் வேலை செய்வார்கள், ஒரே அறையில் பல வருடங்கள் அவர்கள் தங்களுடைய நாட்களை கழிப்பார்கள். இது ஒருவரோடு வாழ்தல். ஒரு தண்டவாளத்திலே ஒரு ரயில் செல்கிறது என்று சொன்னால், ரயிலோடு இணையாக நாம் ஒரு காரில் செல்கிறோம் என்று சொன்னால் நான் ரயிலோடு சென்றேன் என்று சொல்லலாம். ஆனால் ஒருவரில் வாழ்தல் என்று சொன்னால் நாம் ரயிலுக்குள் ஏறி பயணம் செல்லும் பொழுது அந்த ரயில் நம்மை சுமந்து செல்கிறது, நான் ரயிலில் செல்கிறேன் என்று சொல்வோம். ரயிலோடு செல்வது என்பது வேறு, ரயிலில் செல்வது என்பது வேறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒரு கணவனுக்கு துணையாக மனைவியை படைத்திருப்பது அவளோடு வாழ்வதற்கென்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. எப்படி ஒரு அறையில் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் 2 ஆண்கள் ஒன்றாக வசிக்கிறார்களோ அது போன்று வாழ்வதற்கல்ல. அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை லி தஸ்குனு இலைஹா, அந்த மனைவியில் இருந்து அவன் நிம்மதியை பெற வேண்டும். ஒரு கணவனுக்குரிய நிம்மதி அவனுடைய மனைவியில் இருந்து கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் தங்களுடைய வாழ்வை, கணவன் மனைவி என்ற அந்த வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் வழிகாட்டுதல்களும் நிறைந்து காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மை மறுமைக்கு வழிகாட்ட வந்த இறை தூதர். மறுமை வெற்றியை நோக்கமாக கொண்டு தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்ட ஒரு இறை தூதர். அந்த இறை தூதருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? இந்த உலக அலங்காரத்தை விரும்பக்கூடியவர்களாகவோ இந்த உலக வாழ்க்கையின் மோகத்தில் மயங்கக்கூடியவர்களாகவோ இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஒரு காலகட்டத்தில் நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் தங்களுக்குரிய செலவீனங்களை உயர்த்தி கேட்டு அல்லாஹ்வின் தூதரை வற்புறுத்தும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இறை வசனத்தை இறக்கி வைக்கின்றான். ஒரு இறை தூதருடைய வாழ்க்கை துணைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நபியுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான். யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக, நபியே உங்களுடைய மனைவியருக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் துரிதினல் ஹயாத்த துன்யா வ ஸீனத்தஹா, நீங்கள் இந்த உலக வாழ்வையும் இந்த உலக வாழ்வினுடைய அலங்காரங்களையும் சொகுசையும் நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னார். ஒரு நபியுடைய மனைவியாக இருந்து கொண்டு இந்த உலக வாழ்வையும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களையும் நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் ஃபதஆலைன, நீங்கள் வாருங்கள், ஃபமத்தியுகுன்ன வஸர்ரிஹுன்ன ஸராஹன் ஜமீலா, உங்களுக்கு நான் அழகிய முறையில் இந்த உலக வசதிகளை ஜீவனாம்சத்தை அளித்து உங்களை நான் நல்ல முறையில் தலாக் விட்டு விடுகின்றேன் என்று அல்லாஹ் நபியுடைய மனைவிமார்களை நோக்கி சொல்லுமாறு அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். வ இன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வ தாரல் ஆகிரா, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமை வீட்டையும் மறுமை வாழ்வையும் விரும்பக்கூடிய பெண்களாக இருந்தால் ஃபஇன்னல்லாஹ அஅத்த லில் முஹ்ஸினாத்தி மின்குன் அஜ்ரன் அஸீமா, உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். ஒரு மூமினுடைய வாழ்க்கை எப்பொழுது நிம்மதியாக அமையும்? அவன் எதை நோக்கி தன் லட்சியத்தை வைத்திருக்கின்றானோ, எந்த கொள்கையில் அவன் பயணிக்க விரும்புகிறானோ அதற்கு தோதுவாக அவனுடைய கொள்கைக்கு துணை செய்யக்கூடிய வாழ்க்கை துணை அமைந்தால்தான் அவன் தன்னுடைய லட்சியத்தை அடைய முடியும் என்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய மனைவிமார்களை நோக்கி இவ்வாறு கூறுமாறு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். மறுமை வெற்றியை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு இறை தூதருக்கு இந்த உலகத்தினுடைய துனியாவை விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமைந்தால் நிச்சயமாக அது வாழ்க்கை துணையாக இருக்காது. அது வாழ்க்கைக்கு எதிரான துணையாக, லட்சியத்திற்கு எதிரான துணையாக, அது சிறந்த ஒரு ஜோடியாக அவர் நிச்சயம் அமைய மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்கள் அவர்கள் மறுமை வீட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். மறுமை வாழ்க்கைக்காக இறை தூதருடன் சேர்ந்து எல்லா இன்பங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை துணைகளாக சிறந்த பெண்களாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு கணவனுடைய வீட்டினுடைய வாசல் கதவாக, ஒரு வீட்டினுடைய வாசல் படி வாசல் கதவு எப்படி அந்த வீட்டில் உள்ளவர்களின் குறைகளை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு அந்தரங்கமாக அமைகிறதோ அதுபோன்று ஒரு கணவனுடைய வாசல் அவனுடைய மனைவி, அவனுடைய குறைகளை மறைக்கக்கூடியவள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த மிக அற்புதமான ஒரு போதனையை நாம் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலைவனத்திலே விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளால்
அங்கே ஜம்சம் தண்ணீர் இறைவனுடைய அற்புதத்தால் அங்கே உருவாகின்றது. அரபி கோத்திரத்தில் ஒரு சாரார் அங்கே குடியேறுகின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாயார் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அங்கே வசிக்கிறார்கள். அரபி கோத்திரத்தாரிடமிருந்து அரபி மொழியை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்து திருமணம் முடிக்கக்கூடிய பருவத்தை அடைந்ததும் அந்த அரபிகளிலிருந்தே ஒரு பெண்ணை அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். தாயார் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமண வாழ்க்கை, ஒரு நபியுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொன்ன வசனத்தை நான் உங்களுக்கு முன்னால் சொல்லி காட்டினேன். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர்களுடைய உணவு தண்ணீரும் இறைச்சியும் தான். அவர்கள் தானியத்தை பார்க்காத கூட்டம். அவர்கள் நாம் இன்றைக்கு சாப்பிடுகிறோமே கோதுமை, பருப்பு, தானியங்கள், இது அவர்களுக்கு உணவு கிடையாது. வேட்டையாடினால் தான் உணவு. தண்ணீரும் இறைச்சியும் தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. சதா காலமும் இந்த இரண்டை மட்டுமே உண்டு வாழக்கூடிய வகையில் அவருடைய உடல் நிலையை அல்லாஹ் ஆக்கியிருந்தான். அவர்களை தவிர நமக்கு அந்த உணவு ஒத்துக்கொள்ளாது. அல்லாஹ் இன்று குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேட்டைக்காக சென்றிருக்கின்றார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வீட்டிற்கு வந்து அவருடைய மருமகளிடம் பேசுகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய கணவர் எங்கே போயிருக்கிறார்? எங்களுடைய கணவர் எங்களுக்காக உணவு தேடி போயிருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தன்னுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியிடம் அவர் விசாரிக்கின்றார். ஆனால் அந்த பெண்ணுடைய பதில், ஒரு நபியுடைய மனைவி எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ, ஒரு நபியுடைய மனைவி எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்ப வேண்டுமோ அது போன்ற ஒரு பதிலாக இல்லை. அந்த பெண் சொல்கிறாள், நஹ்னு நபி ஷர்ரின், நாங்கள் மிகப்பெரிய கெட்ட வாழ்க்கையில் இருக்கிறோம். நஹ்னு பி ஷித்தா, நாங்கள் மிகப்பெரிய கடும் சோதனையிலே, பஞ்சத்திலே, வறுமையிலே நாங்கள் இருக்கின்றோம் என்று தன்னுடைய குடும்பத்தில் உள்ள சிரமங்களை எல்லாம், ஒரு நபியோடு வாழக்கூடிய வாழ்க்கை துணை, மறுமைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இறை தூதருடைய ஒரு வாழ்க்கை துணை எப்படி அந்த துன்பங்களை சகித்து கொண்டு மறுமை கூலியை எதிர்பார்த்து வாழ வேண்டும், அப்படி இல்லாமல் அவர்கள் தங்கள் குடும்பத்தினுடைய வறுமை எல்லாம், கஷ்டத்தை எல்லாம் நொந்து போய் அவள் வெறுப்பை உமிழ்கின்றார். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய கணவர் வந்தால் நான் சலாம் சொன்னதாக அவரிடம் சொல், அடுத்து இரண்டாவதாக சொல், உன்னுடைய கையில் அத்தபத்த பாபி, உன்னுடைய வீட்டு வாசலை நீ மாற்றிக்கொள் என்று நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். எங்கே யாராவது வந்தார்களா? ஆம், ஒரு வயோதிகர் வந்தார். அவர் என்ன சொன்னார்? அவர் உங்களுக்கு சலாம் சொன்னார், நம்முடைய வாழ்வை பற்றி விசாரித்தார். வேறு என்ன சொன்னார்? அவர் சொன்னார், கையில் அத்தபத்த பாபி, உங்களுடைய வீட்டு வாசல்படியை மாற்றுங்கள் என்று அவர் சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய வீட்டின் வாசல்படி நீதான். ஒரு வீட்டினுடைய கதவு எப்படி அங்கே உள்ளவர்களின் குறைகளை அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குமோ, அவருடைய மானத்தை பாதுகாக்குமோ, அதுபோன்று ஒரு வீட்டிற்கு வாசற்படியாக இருக்கக்கூடியவள் அவருடைய மனைவி. என்னுடைய வீட்டின் வாசற்படி நீதான். என்னுடைய தந்தை உன்னைத்தான் தலாக் விடுமாறு சொல்கின்றார். ஏனென்றால் நபிமார்களுடைய மனைவிமார்கள் மறுமை வாழ்க்கையை விரும்பக்கூடியவளாக இருக்க வேண்டும். அவர் இந்த உலகத்துடைய அலங்காரத்தை விரும்பக்கூடியவளாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றார், நீங்கள் இந்த உலகத்துடைய அலங்காரங்களை விரும்பினால் வாருங்கள், உங்களுக்கு உலக வசதிகளை தந்து உங்களை அழகிய முறையில் நான் தலாக் விட்டு விடுகின்றேன். நீங்கள் மறுமையுடைய வாழ்க்கையை விரும்பினால் உங்களை நல்லறம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை மறுமையில் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி, இறை தூதருடைய மனைவி, உலக வாழ்வில் அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தினால், கஷ்டத்தினால் அந்த தன்னுடைய கணவருடைய வாழ்க்கையை மிக வெறுத்த நிலையில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒரு நபியுடைய மனைவி இவ்வாறு இருக்கக்கூடாது, வீட்டு வாசற்படியை மாற்ற வேண்டும், முன்னைத்தான் மாற்றுமாறு சொன்னார்கள் என்று அவர் அந்த பெண்ணை தலாக் விட்டு விடுகின்றார். இன்னொரு பெண்ணை அவர்கள் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். சில காலம் ஓடுகிறது.
மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேட்டைக்காக சென்றிருக்கின்றார்கள். மனைவியிடம் விசாரிக்கிறார்கள். சலாம் சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கை எப்படி செல்கிறது? அந்த மனைவி ஒரு நபியுடைய வாழ்க்கை துணை எவ்வாறு இருக்க வேண்டுமோ அதற்கு ஏற்ற வாழ்க்கை துணையாக இருந்தார். அதே வாழ்க்கை தான். முந்தைய மனைவி எதை சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு தான். முந்தைய மனைவி எப்படி அனுபவித்தாரோ அதே அனுபவம் தான். அதே சிரமப்பட்ட வாழ்க்கை தான். என்றாலும் அந்த மனைவி சொன்னார், நாங்கள் நகுநபி ஹைரின், நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம். ஒரு நபியுடைய வாழ்க்கை துணையாக இருப்பதை விட பெரிய என்ன பாக்கியம் கிடைத்துவிட போகிறது? மறுமை வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபியுடைய கண்காணிப்பில் இருக்கும்போது அதை விட பெரிய என்ன பாக்கியம் கிடைத்துவிட போகிறது? நகுநபி ஹைரின், நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையில் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷமாக கேட்டார்கள், உங்களுக்குரிய உணவு என்ன? எங்களுடைய உணவு தண்ணீரும் இறைச்சியும். அவர்கள் தானியத்தை சாப்பிடக்கூடிய மக்களாக இருக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தண்ணீரிலும் இறைச்சியிலும் பரக்கத் செய்வதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைக்கு அவர்களுக்கு தானியங்கள் உணவாக இருக்கவில்லை. இருந்திருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்திருப்பார்கள். இந்த பிரார்த்தனையின் காரணமாகத்தான் தண்ணீரையும் இறைச்சியையும் நீண்ட காலம் உணவாக உண்ணக்கூடிய அந்த தன்மை அரபிகளை தவிர யாருக்கும் இருக்கவில்லை. இன்றைக்கு அரபிகள் எப்படின்னு தெரியவில்லை. ஆனால் நீண்ட காலம் வேறு எந்த தானியங்களையும் சாப்பிடாமல் தண்ணீரையும் இறைச்சியை மட்டுமே சவைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்களுக்கு கிடைத்த உணவில் அல்லாஹ் பரக்கத் செய்திருந்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, மனைவி என்பவள், ஒரு மூமினுடைய மனைவி என்பவள் கணவனுக்கு தக்க துணையாக இருக்க வேண்டும். தக்க துணை என்று சொன்னால் மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களை பேணிக் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், ஃபஸ்ஸாலிஹாத், நல்லொழுக்கமுடைய பெண்கள் என்றால் யார் தெரியுமா? கானிதாத்துன், அவர்கள் கணவனுக்கு பணிந்து நடக்கக்கூடியவர்கள். ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், அல்லாஹ் எந்த பாதுகாப்பை கொண்டு தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு பெண் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னானோ, இஸ்லாம் வழிகாட்டுகிறதோ அதை கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் நல்லொழுக்கமுடைய பெண்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஐங்கால தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இவையெல்லாம் ஆணும் பெண்ணும் செய்ய வேண்டிய கட்டாய கடமை. ஒரு பெண் ஐங்காலம் தொழுவதால் அவள் சிறந்த மனைவியாக ஆகிவிட முடியாது. அல்லாஹ்வுக்கு அவள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கின்றான். ஒரு கணவனுக்கு சிறந்த மனைவி என்றால் யார்? அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத், பணிந்து நடக்கக்கூடிய பெண்கள் தான் சிறந்த பெண்கள். கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் நல்ல விஷயங்களிலே, பாவமான காரியங்களில் அல்ல. அல்லாஹ் எத்தகைய பாதுகாப்பை கொண்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னானோ அதை மூலம் தனிமையில் இருக்கும் பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் சிறந்த பெண்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நாட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் வீட்டில் கணவனுக்கு நல்ல விஷயங்களில் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை நரகம்தான். எவ்வளவு பெரிய படிப்பாளியாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அழகியாக இருக்கட்டும், வாழ்க்கை துணை என்று வந்துவிட்டால் கணவனுக்கு கட்டுப்பட்டால் தான் அங்கே குடும்பம் சிறப்பாக அமையும். அல்லாஹ் சொன்னான், நபிகள் நாயகம் சொன்னார்கள், லவ் குந்து ஆமிரன் அஹதன் அயஸ்ஜுத லி அஹதின் லஅமத்து நிஸாஅ அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒருவர் மற்றொருவருக்கு சஜிதா செய்வதாக நான் உத்தரவிடுவதாக இருந்தால், சஜிதா என்பது வணக்கம், அல்லாஹ்விற்கு யாருக்கும் செய்யக்கூடாது. ஒரு வாதத்திற்கு அப்படி சஜிதா செய்வதற்கு உத்தரவிடுவதாக இருந்தால் லஅமத்து நிஸாஅ அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் நான் உத்தரவிட்டு இருப்பேன். நபிகள் நாயகத்துடைய உத்தரவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி பெண்ணை பார்க்கிறார்கள். அந்த பெண்ணிடம் கேட்கிறார்கள், அதாக்கி ஜௌஜின் அன்தி, பெண்ணே உனக்கு கணவன் இருக்கிறானா, திருமணம் ஆகிவிட்டதா? அந்த பெண் சொன்னால், ஆம் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு கணவன் இருக்கின்றான். அப்படி என்றால் உன் கணவனிடம் எப்படி நடந்து கொள்கின்றாய்? அப்ப அந்த பெண் சொல்கின்றால், மா ஆதூஹு இல்லாமா அஜஸ்து, எனக்கு ஏறாமல் போனாலை தவிர, மனைவி என்றால் அவளுக்கு நோய் வரும், முடியாத சூழல் வரும், ஏறாமல் போனாலை தவிர என்னுடைய கணவனுக்கு நான் எந்த குறையும் வைப்பதில்லை.
மார்க்க அடிப்படையில் ஒரு மனைவி கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை நான் பரிபூர்ணமாக செய்கின்றேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீ உன்னுடைய கணவனிடம் எப்படி நடந்து கொள்கிறாய் என்று பார்த்துக்கொள். இன்னமா ஹுவ ஜன்னத்துக்கி அவ் நாருக்கி, அவன்தான் ஒன்று உனக்கு சொர்க்கமாக இருப்பான், அது அவன்தான் நரகமாக இருப்பான். அப்படி என்றால் கணவன் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் என்ற அர்த்தம் அப்படி அல்ல. மார்க்க அடிப்படையில் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு பெண் ஒரு மனைவி சரியாக செய்தால் கண்டிப்பாக அவளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அதற்கு காரணமாக கணவனுக்கு செய்யக்கூடிய பணிபுரி அமைகிறது. அதில் அவள் குறை வைத்தால் கண்டிப்பாக அவள் நரகம் செல்வாள் என்பதைத்தான் இறை தூதருடைய இந்த வழிகாட்டுதல் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பெண்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களுக்கும் அல்லாஹ் ஏராளமான அறிவுரைகளை குறிப்பிடுகின்றான். ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் உங்கள் மனைவியரோடு நல்ல முறையில் நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டால் இன்றைக்கு அதிகமானவர் என்ன நினைக்கிறார்கள், மன நிம்மதி என்பது முக அலங்காரத்தில் இருப்பதாக நினைக்கிறார். நிச்சயமாக அப்படி அல்ல, நிச்சயமாக அது அல்ல. ஒரு பெண்ணுடைய குணம், ஒரு பெண்ணுடைய எந்த குணத்தை நாம் பொருந்திக் கொள்கிறோமோ அதில் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே பார்க்கின்றோம், எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்கள் சாதாரண பெண்களை அவருடைய குணத்திற்காக அழகில்லாத பெண்களை திருமணம் முடித்து வாழ்வதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது. அப்ப அதிகமாக என்ன நினைக்கிறாங்க, ஒரு அழகி வாழ்க்கை துணையாக வந்தால்தான் நிம்மதியான வாழ்க்கை அடைய முடியும். நிச்சயமாக அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் யாருக்கு வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கின்றானோ அதை வைத்து நிம்மதியான வாழ்க்கையை அடைய முடியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய இறை தூதர் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை கணவனும் மனைவியும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன, உங்கள் மனைவியை நீங்கள் வெறுத்தால், ஒரு குணம் வெறுக்குது, கண்டிப்பாக 100% கணவன் மனைவிக்கு உன்னுடைய 100 குணமும் எனக்கு பிடித்திருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது. பிடிக்காத குணங்கள் மனைவியிடம் கணவனுக்கு இருக்கும், கணவனிடம் கணவனிடம் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் மனைவிக்கு இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்கள் மனைவியரை வெறுத்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஃபஅஸா அன் தக்ரஹு ஷையன், ஏதேனும் ஒன்றுக்காக நீங்கள் உங்கள் மனைவியரை வெறுக்கலாம், ஆனால் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நீங்கள் வெறுக்கக்கூடிய குணத்திலே அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வைத்திருப்பான். நமக்கு தெரியாது எப்படி வெறுக்கக்கூடிய குணத்தில் எப்படி நன்மை இருக்கும். ஒரு சின்ன நடந்த உண்மை சம்பவம், அது என்ன என்பதை நாம் இரண்டாவது உரையில் சுருக்கமாக காண்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒருவர் என்ன செய்கின்றார், விமானத்திலே இன்னொரு ஊர் செல்வதற்காக டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏர்போர்ட்டில் அவர் காத்திருக்கும் பொழுது அவருக்கு கண்ணை எரிந்து விடுகின்றார். முக்கியமான வேலைக்காக செல்ல வேண்டும். பல்லாயிரக்கணக்கில் அவர் விமான டிக்கெட்டை பதிவு செய்திருக்கின்றார். விமானம் கிளம்பிய பிறகுதான் இவருக்கு தூக்கத்திலிருந்து கண் விழிக்கின்றார். பார்த்தால் விமானம் புறப்பட்டு விட்டது. எல்லாம் நஷ்டம். அவர் சொன்ன எந்த வேலைக்காக சென்றாரோ அந்த வேலையை அவர் அடைய முடியவில்லை. அவருக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படுகிறது. மிகப்பெரிய கவலைக்கு உள்ளாகிறார். அந்த விமானத்தை தவற விட்டதை அவர் வெறுக்கின்றார். ஆனால் என்னவென்று பார்த்தால், சென்ற விமானம் அது நடுவானிலை கோளாறுக்கு உள்ளாகி அப்படியே அது வெடித்து சிதறுகிறது. விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் மரணித்து விடுகிறார்கள். இந்த செய்தி அவருக்கு வந்தடைகிறது. இவர் அந்த விமானத்தை தவற விட்டதை வெறுத்தார். ஆனால் அல்லாஹ் அவருக்கு ஏராளமான நன்மைகளை அதில் ஆக்கி வைத்திருக்கின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், உங்களுடைய மனைவியிடம் ஏதேனும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு குணம் இருந்தால் நீங்கள் அந்த குணத்தை வெறுக்கிறீர்கள். மனைவி இப்படி இருக்கிறாங்களே அப்படி வெறுக்கிறீர்கள். அதை பொருந்தி கொண்டு வாழ்ந்து பாருங்கள். அது ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் செய்திருப்பான், வைத்திருப்பான். அது நடக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அந்த வயத வசனங்களை நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் அந்த பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஃப்ருக் மூமினுன் அல் மூமினா, ஒரு நம்பிக்கை கொண்ட ஆண், அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய அனைத்தும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தான், அதை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான்.
ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண் நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணை வெறுக்க வேண்டாம். ஃபைன் கலைக்கும் மின்ஹா குழுக்கள், உங்கள் மனைவியிடம் ஒரு குணத்தை நீங்கள் வெறுத்தால், எல்லா குணமும் வெறுக்கக்கூடிய குணமாக இருக்காது. சில மனைவிமாக சிறு சிறு பேசுவாங்க, சிலருக்கு சரியா சமைக்க தெரியாது, ஏதாவது வெறுக்கக்கூடிய குணம் இருக்கும். நீங்கள் ஒரு குணத்தை வெறுத்தால் அல்லாஹ் ஃபரலிய மின்ஹா ஆகல், வேறொரு நல்ல குணம் கண்டிப்பாக அவளிடம் இருக்கும். எல்லாமே வெறுக்கக்கூடிய குணமாக ஆக்க மாட்டான். ஒரு மூமினான பெண்ணாக இல்லை, மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை தெரிந்த ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு விரும்பக்கூடிய ஒரு குணம் அவளுக்கு இருக்கும். அதை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸ்தவ்ஸு பின் நிசாஇ கைரா, நீங்கள் பெண்கள் விஷயத்தில் என்னுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்களுக்கு சொன்னார்கள். என்ன காரணம்? ஃபைனல் மரஅத குலிகத் மின் ضلع, ஒரு பெண் என்பவள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விலா எலும்பிலிருந்து மண்ணை எடுத்து தான் அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்தான். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபைன்ன அஅவத ஷைஇன் ஃபில் ضلع அலா, விலா எலும்பிலேயே ரொம்ப வளைந்தது முதல்ல உள்ள எலும்பு தான் ரொம்ப வளைந்த எலும்பு. அப்ப நீ அந்த ஒரு பெண் என்பவள் அவள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய குணம் அப்படித்தான் இருக்கும். ஃபைன் தஹத்த துபீமுஹு, அதை நீ நேராக ஆக்கிவிட வேண்டும் என்று நினைத்தால் கசர்தஹு, உடைத்து விடுவாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த ஆண்களுக்கு, திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாரும் சொல்றாங்க, ஒரு வாழ்க்கை துணையை ஒரு ஆண் எப்படி கையாள வேண்டும் என்பது. நீ சரியாக 100% நீ விரும்பியபடிதான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உடைத்து விடுவாய். சரி, வை தரக்கவும், எதுவுமே சொல்லாமல் விட்டுவிட்டாய் என்று சொன்னால் லம் யஸல் அல்வஜ், அது வளைவாகவே இருந்து கொண்டே இருக்கும். ஃபஸ்தவ்ஸு பின் நிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் என்னுடைய அறிவுரையை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, எப்படி நடக்க வேண்டும் என்பதை புரிந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். மேலும் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, மனைவியர் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். சிலர் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டால் அந்த பெண்ணுடைய குடும்பத்தாலும் அந்த பெண்ணும் ஆணுக்கு அடிமை போன்று இருக்க வேண்டும் என்று எழுதப்படாத விதி இருப்பதை பார்க்கிறோம். சமுதாயத்தில் இருக்குது. சாதாரணமாக பேசுவார்கள், நான் போறேன், எனக்கு உரிய மரியாதை கொடுக்கல. அதே பெண் வீட்டுக்காரர்கள் கணவனுடைய வீட்டிற்கு வந்து அந்த மரியாதை இருக்காது. இவர் அங்கு போகும்போது அதே மரியாதை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய அடிமை பாவனையில் எனக்குரிய மரியாதை இல்லை என்று பேசக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். ஒரு தடவை மேலப்பாளையத்தில் பெரிய பஞ்சாயத்து, கணவன் மனைவி பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று நிர்வாகிகள் விசாரிக்கிறார்கள். கணவனுக்கு சாப்பாடு வைக்கும் பொழுது மாட்டுக்கறி சால்னா வச்சுட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. மாட்டுக்கறி, எனக்கு வந்து சாப்பாடு வச்சாங்க, மாட்டுக்கறி சால்னா வைத்து விட்டால் இது என்னை அவமரியாதை செய்வது. நான் உதாரணத்துக்கு கொண்டே சொல்லி காட்டுகிறேன். பெண்களை வந்து அடிமை போன்று, பெண்ணுடைய வீட்டாலே அடிமை போன்று பார்க்கக்கூடிய மனநிலை கண்டிப்பாக இஸ்லாத்தினுடைய ஒரு மூமினுடைய மனநிலை கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, மனைவியர் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹும் அஹத்துமூஹுன்ன பி அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதமாகத்தான் உங்கள் மனைவியரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அமானிதம் என்றால் நம்பி ஒப்படைக்கப்பட்டது. ஒருவர் 1,00,000 ரூபாய் நம்மிடம் தந்து வைத்திருக்கிறார், பாதுகாப்பாக வைத்திருங்கள், உங்களை நம்புகிறேன் என்று சொல்கிறார். தந்தவர் மீண்டும் அது கேட்கும் பொழுது நாம் திருப்பி ஒப்படைப்பது தான் அமானிதம். ஒரு மனைவி கணவனுக்கு எப்படிப்பட்டவள் அமானிதம். அமானிதத்தை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் பாதுகாக்க வேண்டும். மனைவியோடு வாழ்க்கை நடத்த வேண்டும். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹும் பி கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு, அல்லாஹ்வுடைய திருமண ஒப்பந்தத்தில் இறைவனின் பெயரால் தான் நீங்கள் அந்த பெண்ணுடைய கற்புகளை உங்களுக்கு ஹலாலாக்கி கொள்கின்றீர்கள். அப்படி என்றால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்கள் மனைவியரை நீங்கள் கண்டித்தால், தவறு செய்தால் அடிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அல்லாஹ் தவ்ரிபல் வஜ்ஹ், ஒருபோதும் முகத்தில் தாக்கி விடாதீர்கள். நீங்க சமுதாயத்தை பாருங்க, ஒரு மனைவி கணவனை பார்த்து உங்க அப்பன் அப்படின்னு சொன்னோம்னா எந்த கணவனாவது பொருந்திக் கொள்வானா? ஆனால் சர்வ சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய மனது எவ்வளவு காயப்படும், அவள் எவ்வளவு
துன்பத்திற்குள்ளாவால், கண்ணீர் வடிப்பால் என்பதை கூட உணராமல் சர்வசாதாரணமாக மனைவியுடைய தந்தையை நேரடியாக தாயை திட்டக்கூடிய எத்தனை ஆண்களை பார்க்கிறோம். அவளை நாம் ஒரு பிறவியாக, அவளை ஒரு ஆன்மாவாக நாம் பார்க்கிறோமா அல்லது பிராணியாக பார்க்கிறோமா? உங்களை அதே வார்த்தையை மனைவி பேசினால் பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் மனைவியை நோக்கி இப்படிப்பட்ட வார்த்தையை எப்படி பேச முடியும்? கடுமையான வார்த்தை பிரயோகம் எப்படி செய்ய முடியும்? வலாத்து கப்பிஹ், நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருபோதும் அசிங்கமாக பேசிவிடாது. வாழ்க்கை இனிக்க வேண்டும் என்றால் முகத்தில் ஒருபோதும் அடித்து விடாது. நீ அடித்தால் கூட கைர முபர்ரஹ், காயப்படாமல் நீ அடிக்க வேண்டும். மனைவிக்கு அறிவுரை சொல்வதாக இருந்தால் அடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட காயப்படாமல் அடிக்க வேண்டும். முகத்தில் நீ ஒருபோதும் அடித்து விடாது. வலாத்து கப்பிஹ், அசிங்கமாக பேசிவிடாது. அசிங்கமாக பேசினால் அங்கே வாழ்க்கை இருக்குமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், வீட்டிற்குள் வைத்து யாரும் பார்க்காத நிலையிலே தவிர நீ அவளை கண்டிக்காது. நீ மனைவியை கண்டிப்பதாக இருந்தால் யாரும் பார்க்காத இடத்தில் வைத்து நீ அவளை நீ கண்டிக்க வேண்டும். தகப்பனுக்கு மத்தியில, தாய்க்கு மத்தியில, மாமியாருக்கு மத்தியில, பொது சமூகத்துக்கு மத்தியில் வைத்து ஒருவன் மனைவியை கண்டித்தால் அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக இருக்காது. அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலை நாம் வாழ்க்கையாக கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கை ருசிக்கும், வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். ஒரு பெண் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் தெரிந்து அவள் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆண் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் தெரிந்து அதை வாழ்க்கையிலே அவர்கள் பின்பற்றினால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்வது, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுன், இறைவா எங்களுடைய மனைவிகளிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சமுடைய மக்களுக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்குவாயாக. நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே உள்ள வாழ்க்கை சீர்கெட்டு ஏராளமான விவாகரத்துகள் பெருகி வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் நபிமார்களுடைய வழிகாட்டுதலை, அல்லாஹ்வுடைய போதனைகளை, வழிகாட்டுதல்களை நாம் விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய கணவன் மனைவியராக சமுதாயத்தில் உள்ளவர்கள் திறந்தால் நிச்சயமாக இந்த குழப்பங்கள் நிறைந்த காலகட்டத்திலே நாம் மறுமையிலும் இம்மையிலும் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.